இப்போ புதுசாக என்னன்னா கடந்த நேற்று இரவு அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பிரைம் மினிஸ்டருக்கும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு தொலைபேசியில் பேசியிருக்கார்கள். என்னது, இந்த வார் சம்மந்தமான விஷயம் என்ன நடந்துட்டுருக்குல்ல, பல்வேறு தாக்குதல், அதுக்கப்புறம் ஏராளமான மீடியாக்களில் வதந்திகள், அது ஒரு பக்கம் தள்ளுங்க. அப்போ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கும் போது நேற்று மாலையில் ஒரு தொலைபேசியில் பேசியிருக்கார்கள். அந்த ஒரு ரொம்ப நேரம் உள்ள பேச்சு நம்ம பத்திரிகைகளில் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறது. ஒரு ரொம்ப நேரம் ஒரு பேசிட்டு, அதாவது ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை பேசிட்டு என்னான்னு முடிவு பண்ணியிருக்கார்கள். இப்போ என்ன முடிவுன்னா, கீஸ் ஃபயர், என்னது, இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு சம்மதிச்சிருக்கார்கள் ரெண்டு நாடுமே, இந்தியாவும் பாகிஸ்தானும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அமெரிக்கா வந்து தலையிட்டு இது ஒரு சமாதானமாக போங்கன்னு சொல்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு பாராட்டுகள். இவர் இந்த ஆட்சியில் இருக்கும்போது இதான் ஒரு நல்லது செஞ்சுருக்காரு, அதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம நாட்டுக்கு அமெரிக்கா நாட்டு அந்த ஒரு அரசியல் நமக்கு தெரியாது, அதை நம்ம அப்புறம் தான் பேசுகிற மாதிரி இருக்கோம். இப்போ பற்றிக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கார்கள். நமக்குள்ளே ஒன்றும் பிளவாத அரசியல், ஒன்றும் பிரிவினவாதம் இல்லை, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு போகிற தூண்டாமல் இருக்குது. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஏன்னா போர் நடந்தால் நமக்கு மக்களுக்கு தான் பாதிப்பு. வேற என்ன, எக்கனாமிக் பாதிக்கும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பல்வேறு தொழில் ரீதியாக இது இருக்குது, அதெல்லாம் லாஸ் ஆகும் இந்த போர்னால். பாகிஸ்தான் அதே மாதிரி தான். ஸோ இந்த போர் நடந்தால் அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ் ஆகும். அதனால் இது ஒரு நல்ல விஷயம்தான், இல்லைங்கள. ஒன்று, நமக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி வரும், கண்டிப்பாக வரும். ரெண்டாவது என்னென்னா, மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்பாவி மக்கள் தானே, சாமானிய மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அவங்க குடும்பத்தார்கள்லாம் பாதுகாப்போடு இருப்பார்கள். மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். அதனால் ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். அதனால் இது ஒரு தீர்வு வரணும், அவ்வளோதான். அதனால் தீர்வு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் மீண்டும் வேறு என்ன, எதிர்காலத்தில் பயங்கரவாதத்தை எப்படி தடுக்கிறது இந்தியாவில், அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் போட்டு, இந்த குறிப்பாக அந்த காஷ்மீர் பகுதியில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு அரசாங்கம், ஆளுங்கட்சி பாஜக இதை செஞ்சால் நம்ம இந்தியா நாட்டுக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி பயங்கரவாத செயல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காண்டி சொல்ல வரேன். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்குது. நம்ம நாடு ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. பயங்கரவாதிகள் வந்தால் பெரிய ஆட்களை தாக்க மாட்டார்கள். எப்படி இருந்தாலும் அப்பாவி மக்கள் தான் தாக்குவார்கள். அப்பாவி மக்கள், சுற்றுப்பயணிகள் தான் பாதிக்கப்படுறார்கள். அதனால் சொல்ல வரேன், இதுக்கு ஒரு சரியான ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வைக்கப்படணும். இது நடக்குமா நடக்காதா, அதை நம்ம எதிர்காலத்தில் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த மத்திய பாஜக இந்த அரசாங்கம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு அப்கிரேட் பண்ணணும், ஒரு செக்யூரிட்டி டைட்டன் ஆக்கணும். அதை அப்படி டைட் பண்ணால் நம்ம இந்தியா நாட்டுக்கு பாதுகாப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இல்லை இந்தியா நாடு ஒன்று அந்த பயங்கரவாதிகள் மேலே இன்னும் ஒரு வெறுப்பாக இருக்குன்னா யூஎஸ்கிட்ட பேசி, இல்லாட்டி ஐநா சபைட்டு பேசி அந்த பயங்கரவாதிகளை தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒன்று பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி போர் பண்ணிக்கிட்டு இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் என்னோடய கருத்து. பார்ப்போம் நம்ம மோடி அதே மாதிரி இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் போர் குறிப்பாக வரக்கூடாது. நம்ம மக்கள் பாதுகாப்போடு இருக்கணும். மக்கள் நம்ம தொழில் ரீதியாக எக்கனாமிக்கு
ஏன்னா நம்ம எக்கனாமிக்கும் இன்னும் அவ்வளோ பெரிய இதுக்கு போகல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். பாகிஸ்தான் கம்பேர் பண்ணால் இந்தியா எவ்வளோ தேவை. போர் போச்சுன்னா நமக்கு பெரிய லாஸு தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எதிர்காலத்தில். கூடிய விரைவில் நம்ம இந்தியா நாடு ஒரு பாதுகாப்பான சூழலில் வரணும். குறிப்பாக அந்த காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பான சூழல் வரணும். நம்ம இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பெனிஃபிட் வரணும். பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.